அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் வெயில் கடுமையாக இருக்கும். அக்னி வெயில் மண்டையை பிளக்குது, கத்திரி வெயில் கண்ணை கட்டுது அப்படின்னு சொல்வதை நம்ம கேட்டிருப்போம். அந்த அக்னி வெயில், அக்னி நட்சத்திர காலம் 2025ஆம் ஆண்டு என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் 21ஆம் நாளிலிருந்து வைகாசி மாத 14ஆம் நாள் வரை இருக்கும் இந்த அக்னி நட்சத்திர காலம் அப்படிங்கிறது வெயிலோட தாக்கம் மிக மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த வருடத்தின் அக்னி நட்சத்திரம் எப்பொழுது வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அக்னி நட்சத்திரம் 2025ஆம் வருடம் என்னைக்கு ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தோன்னா மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பமாகுது. அன்றைய நாள் சூரிய உதய நேரம்னு பார்த்தோன்னா காலை 5:55 மணிக்கு சூரிய உதயமாகி சூரிய அஸ்தமனம் நேரம்னு பார்த்தோன்னா மே 4ஆம் தேதி மாலை 6:51 மணிக்கு சூரியன் அஸ்தமனமாகுது. இந்த அக்னி நட்சத்திரம் அன்றைய நாளில் துவங்குது அப்படிங்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மே மாதம் 4ஆம் தேதி துவங்கும் இந்த அக்னி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து துவங்குது. இந்த அக்னி நட்சத்திரம் முடியும் நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மே மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமையோடு இந்த அக்னி நட்சத்திர காலம் முடியுது. மே மாதம் 4ஆம் தேதி துவங்கி மே மாத 28ஆம் தேதி வரை 21 நாட்கள் இந்த அக்னி நட்சத்திர நாட்களுக்கான நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது குறிப்பாக 21 நாட்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் 3ஆக பிரிக்கப்படுது. முதல்ல வரக்கூடிய 7 நாட்கள் வெப்பத்தின் அளவு மெதுவாக அதிகரிக்க துவங்கும் அப்படின்னும், மத்தியில் இருக்கும் அந்த 7 நாட்கள் வெப்பத்தின் தாக்கம் மிக மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னும், கடைசியில் வரக்கூடிய அந்த 7 நாட்களில் மெதுவாக வெப்ப அளவு குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பும் அப்படின்னும் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதன்படி பார்த்தோன்னா ஆண்டு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி துவங்கி மே 28ஆம் தேதி வரைக்கும் இந்த அக்னி நட்சத்திர காலம் இருக்குது. இந்த அக்னி நட்சத்திர காலத்தின் போது அந்த காலகட்டத்தில் சூரியனின் வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சூரிய பகவானுக்கு நட்சத்திர அந்தஸ்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சித்திரை வைகாசி மாதங்களில் உத்தராயண புண்ணிய காலத்தில் சூரிய பகவான் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்வதாக ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தோன்னா தை 1ஆம் நாள் முதல் வடக்கு திசை பயணத்தை சூரிய பகவான் துவங்குவார் அப்படின்னும், சித்திரை 1ஆம் தேதி அவர் பூமிக்கு நெருக்கமாக இருப்பார் அப்படின்னும், ஆனி மாத கடைசியில் அவர் வடக்கோடி எல்லையை அடைந்து விடுகிறார். அப்படிங்கிறதுனால தான் இந்த காலகட்டத்தில், அதாவது சித்திரை மாதம் வைகாசி மாதத்தில் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக கடுமையாக இருக்கும் அப்படின்னும், அக்னி நட்சத்திரத்தில் சில பேர் சுப காரியங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் சுப செயல்களை நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அக்னி நட்சத்திர காலத்தில் என்னவெல்லாம் செய்யலாம், என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த பதிவில் பதிவிட்டிருக்கோம். என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.